இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாமல் நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும். நான் அதை செய்யணும், நான் இனிமே தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நம்ம இனிமே தான் செய்ய போகிறோம், அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல் செய்தாக வேண்டும், இனிமே செய்ய போகிறோம், அதனால ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கிக் கொள்ளலாம். நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே. ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீ தங்கலாம். வித் மீ அப்படின்னா என் கூட. ஸோ யூ கேன் ஸ்டே வித் மீ, நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட் அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா? இதுவே அவங்கள்ட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா தே ஹாவ் தட். அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா தே டோன்ட் ஹாவ் தட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும். உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டூ யூ லைக். வாட் எல்ஸ் டூ யூ லைக். வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன. டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டூ யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது. ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையோ சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. ஹவு டிட் இட் ஆல் happen. How did it all happen. How did it happen அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால how did it all happen, இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னுடைய நண்பர்களை அழைத்து வருகிறேன். நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. I'll bring all my friends. I'll bring all my friends. I will bring அப்படின்னா நான் அழைச்சிட்டு வரேன். all my friends அப்படின்னா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். I'll bring all my friends. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கிறது என்று சொல். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கோ என்னமோ இப்படி கொடுக்குறோம், கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. let me know how it is. let me know how it is. ஸோ லெட் மீ நோ அப்படின்னா என்னட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹவ் இட் இஸ் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்து, என்னட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அந்த வழியாக தான் போகிறேன். இப்போ வந்து நம்மள்ட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ எம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐ எம் ஹெட்டிங் in that direction. I'm heading அப்படின்னா நான் அந்த வழியாக தான் போகிறேன். in that direction அப்படின்னா அந்த வழியாக தான். நான் ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'm heading in that direction. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. how would I be without you. how would I be without you. how would I be அப்படின்னா நான் எப்படி இருப்பேன். without you அப்படின்னா நீ இல்லாமல். ஸோ நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். how would I be without you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பார்த்து நட. ஸோ இப்போ யாரோ நடந்து போகிறாங்க, அப்போ ஏதோ தடுக்குது, ஏதோ இடிச்சிருச்சுன்னா பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். வாட்ச் யுவர் ஸ்டெப். வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நட. ஸ்டெப்னா நம்ம அடி எடுத்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து நட. வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அவளை சமாளிக்க முடியவில்லை. என்னால் அவளை சமாளிக்க முடியல, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க.
I can't handle her. I can't handle her. Handle அப்படின்னா சமாளிக்கிறது, ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியலை. ஹர் அப்படின்னா அவளை. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர், என்னால் அவளை சமாளிக்க முடியல. ஸோ நீ கீழே விழுந்து விடுவாய். நீ கீழே விழுந்துடுவ, பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவ. ஸோ இனிமேல் நடக்க போகிறது. இதுவே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஃபெல் டவுன். ஃபெல் அப்படின்னா விழுந்துட்டேன், பாஸ்ட் டென்ஸ். அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னா ஃபால். ஸோ இதுவே விழுந்துடுவ அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லணும்னா வில் ஃபால், ஓகேவா? ஸோ யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய பைக் அங்கே இருக்கிறது. இப்போ நம்ம ஷாப்பிங் ஒரு இடத்துல நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரப்போ அங்கே நிறைய பைக் அதை மாதிரியே நின்றுச்சுன்னா என் பைக் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா உன் பைக் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர் அப்படின்னா உன்னோட பைக் அங்கே இருக்குது. தேர் அப்படின்னா அங்கே. ஸோ யுவர் பைக் அப்படின்னா உன்னோட பைக்கு. இஸ் அப்படின்னா இருக்கிறது. யுவர் பைக் இஸ் ஓவர் தேர், உன்னோட பைக்கு அங்கே இருக்குது, ஓகேவா? இதுவே உன்னோட பைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே, ஓகேவா? ஸோ யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். உன்னால் என்னுடன் தங்க முடியாது. ஸோ உன்னால் என் கூட தங்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன். ஸோ நான் உனக்கு லேட்டா கால் பண்றேன். நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன். நான் உனக்கு லேட்டா கால் பண்றேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ ஐ வில் கால் யூ அப்படின்னு நான் உனக்கு கால் பண்றேன். ஸோ லேட்டர் அப்படின்னா தாமதமா, லேட்டா, அப்புறமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர், ஓகேவா? ஸோ நீ எனக்கு தாமதமாக கால் செய். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனக்கு தாமதமாக கால் செய். நான் இப்ப வேலையா இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர், ஓகேவா? ஸோ கால் மீ லேட்டர் அப்படின்னா நீ எனக்கு லேட்டா தாமதமா கால் பண்ணு. ஸோ இதுவே இப்போ யாரோ கால் பண்றாங்க. ஸோ நீங்க கால் எடுத்துட்டு நான் வேலையா இருக்கேன், எனக்கு நீ மறுபடியும் அப்புறமா கால் பண்ணு. ஸோ மறுபடியும் நீ எனக்கு அப்புறமா கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா கால் மீ பேக் லேட்டர். கால் மீ பேக் லேட்டர், எனக்கு மறுபடியும் நீ அப்புறமா கால் பண்ணு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய வயது என்ன? ஸோ எதை பத்தி கேட்கிறோம், உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. How old are you? So how old are you அப்படின்னா உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு how old are you அப்படின்னு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. உங்களுடைய இன்றைய நாள் எப்படி இருந்தது? இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள். How was your day today? How was your day today? How was your day? இருந்தது அப்படின்னு தானே சொல்றோம், அதனால was, ஓகேவா? ஸோ இப்போ நாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா how is your day அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தது, முடிஞ்சிட்டு அதை கேட்குறோம். ஸோ இப்போ குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அது முடிஞ்சதை கேட்கறதுனால how was your day today? இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு. ஸோ இதுவே வீக்கெண்ட் முடிஞ்சு மறுபடியும் நீங்க ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போறீங்க, வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. சேம் லைக் பிஃபோர், how was your weekend? How was your weekend? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கு வருவது உங்களுக்கு முதல் தடவையா? ஸோ ஏதோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க யாரோ இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. Is this your first time here? Is this your first time here? Is this your first time அப்படின்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவையா? ஹியர் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் தடவையா, உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படிம்போம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ. ஸோ நம்ம பொலைட்டா கேட்குறோம், அதனால கேன், ஓகேவா? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி செய்றீங்களா. ஹெல்ப் அப்படின்னா உதவி, மீ அப்படின்னா எனக்கு. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்றீங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓகேவா? இப்போ ஏதோ ஒன்று கேட்குறோம், நீங்க ஏதோ போய் ட்ரெஸ் வாங்குறீங்க, ஸோ அந்த சென்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இஸ் திஸ் ஓகே? ஸோ இஸ் திஸ் ஓகே அப்படின்னா இது ஓகேவா. இஸ் திஸ் ஓகே, இது ஓகேவா, ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அப்படி சொல்லவில்லை.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கீங்க, ஏன் அவன் நேற்று சொன்னான் பாரு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு அவன் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, அவன் அந்த மாதிரி சொல்லலை, அந்த அர்த்தத்தில் அவன் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். he didn't mean that. he didn't mean that. he didn't mean அப்படின்னா அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல. it அப்படின்னா அதை. ஓகேவா? so he didn't mean that. அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஸோ இதுவே இப்ப பேசிட்டு இருக்கீங்க, அப்படி இப்ப சொல்றப்பயே அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லணும்னா he doesn't mean it. he doesn't. இவன் இப்ப நடக்கிறப்ப அவன் அப்படி சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா he doesn't mean it. he doesn't mean it. அவன் அப்படி சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல, தப்பா எடுத்துக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஜோக் பண்ணிக்கிறேனா? இப்ப நீங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, அப்ப யாராவது சிரிச்சாங்கன்னா நான் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கேன், ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. am I joking அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா am I cracking jokes. am I cracking jokes. cracking jokes அப்படின்னா ஜோக் பண்றது. ஓகேவா? சோ cracking jokes. am I cracking jokes. நான் என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல am I joking, நான் ஜோக் பண்ணிட்டு இருக்கேனா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தயவு செய்து உட்காருங்கள். இப்ப யாரோ வீட்டுக்கு வராங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, யாரோ வராங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேவ் யுவர் சீட் அப்படின்னாலும் உட்காருங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமா சொல்லலாம். ப்ளீஸ் பி சீட்டட், ஹேவ் யுவர் சீட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்களுடன் சேர நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்களுடன் சேர விரும்புகிறாயா? ஏன் நாங்க நாளைக்கு அங்க போறோம், நீ எங்களோட வரியா, ஆசைப்படுறியா, வரத்துக்கு ஆசைப்படுறியா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. do you want to join us. do you want to join us. do you want to join அப்படின்னா எங்களோட நீயும் சேர்றதுக்கு விரும்புறியா, do you want to join us, சேர்ந்து வரத்துக்கு. சோ அதெல்லாம் do you want to join us, நீ எங்களோட ஜாயின் பண்றதுக்கு விரும்புறியா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சோ ஏதோ நீங்க பேசுறீங்க, அப்ப யாரோ உங்களுக்கு ஏதோ சொல்றாங்க, கோவமா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், விஷயத்தில் தலையிடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் none of your business. இட்ஸ் none of your business அப்படின்னா என் விஷயத்தில் தலையிடாத, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இட்ஸ் none of your business. ஓகேவா? நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.